ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போயாவது கோயிலுக்கு போகும்போது இந்த குரங்குகளுக்கு வந்து பழங்கள் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில குரங்கு மட்டுமே பெரிய குரங்காக பிடிங்கிட்டு குட்டி குரங்குகளுக்கெல்லாம் கிடைக்காது. இல்லை வீக்காக இருக்கிறவங்களுக்கு குரங்கு கிடைக்காது. இதை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதில்ல, கோதுமை ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா குரங்களும் வந்து பொறுக்கி எடுத்து சாப்பிட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்குற விதமாக நாங்கள் வந்து திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது நிறைய குரங்குகள் இருக்குது. நாங்கள் 1 கிலோ கோதுமை வாங்கிட்டு போனோம். நான் என் பசங்க 3 பேரும் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். கொண்டுட்டு போய் இறச்சி விட்டோம். அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா, அந்த ஒரு குரங்குகளுக்கு மட்டும் இல்லாத நிறையா குரங்குகள் எல்லாமே இருக்கிற குரங்கு எல்லாமே ஒரே டைமில் பிடிங்கி சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி சாப்பிட்டது. அது சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து அது பாருங்கள், குட்டி குரங்கு சின்னதாக கீழே இறச்சி விட்டது, குட்டி குரங்கு பொறுக்கி சாப்பிடுது, பெரிய குரங்கும் சாப்பிடுது. இப்போ இதே வாழைப்பழமாக இருந்தால் அந்த பெரிய குரங்கு மட்டும் சாப்பிட்டு குட்டி குரங்குகளுக்கு கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் கிரெயின்ஸும் நல்லா கொடுக்கும். அதனால் வந்து எல்லா குரங்குகளுக்கும் ஈவனாகவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நம்ம மட்டும் வாழாத நம்மளை சார்ந்த உயிரினங்களையும் வாழ வைப்போம், இயற்கையை காப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க மக்கள்.